ஜெர்மனியில் ஒரு சமயம் நடந்திருக்கிறது. ஒரு அம்மா ஒரு மலைப்பாம்பு கொண்டு வந்து வீட்டில் வைத்து வளர்த்தாங்க. சின்ன பாம்பு இருக்கும்போது மலைப்பாம்பு அது 6 மாசம் ஆயிடுச்சு. 6 மாசம் ஆன பிறகு கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அந்த பாம்பு பெருசான பிறகு அந்த கட்டலுக்கு இல்லை அளவு காட்டுதாம்மா, அளவு காட்டுது. அந்த அம்மா ஆஃபீஸுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து கதை திறந்து பார்த்தாங்க. அந்த பாம்பில் அளவு காட்டுது. உடனே என்னடா பாம்பு அளவு காட்டுதுன்னு சொல்லி நேராக போயிட்டு ஸ்னேக் பார்க்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நம்ம இந்த விஷயம். அந்த அம்மா கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸு, அம்மா நீங்கள் உள்ளே போக வேண்டாம், வெளியே இருங்க, கதவு மூடுங்க. அந்த பாம்பு உன்னை முழுங்கிறதுக்கு பார்க்குது, அளவு பார்க்குது. உன்னை முழுங்கிறதுக்கு அளவு பார்க்குது. பாம்பு பாவம் ஒண்ணுதான். என்ன சின்ன பாவமோ பெரிய பாவமோ என்ன, அந்த பாவம் நீக்கு போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்த பாவம் பொல்லாத பாவம் மனிதனை மரணத்துக்கு கொண்டு வர ஒரு பயங்கரமான பாவம். அந்த பாம்புல அளவு காட்டுது, அளவு காட்டுச்சு அந்த அம்மாவை முழுங்கிறதுக்கு. ஆனாலும் என் தேவாதி தேவன் அந்த அம்மாவுக்கு ஞானம் கொடுத்தார், தப்பித்துக்குள்ள ஞானம் கொடுத்தார். பிரியமான ஜனமே, பாவம் பாம்பு ஒண்ணுதான். பாவம் பாம்பு கிட்ட விளையாடக்கூடாது. அதே மாதிரி பாவம் செய்யக்கூடாது. சின்ன பாவம் இருந்தாலும் அந்த சின்ன பாவம் வருங்காலத்துல பெரிய பாவமாக மாறும், மனிதனை மரணத்துக்கு கொண்டு வரும். என்ன, குடி பழக்கம் சரி, விபச்சாரம் சரி, திருட்டு பழக்கம் சரி, வேண்டவே வேண்டாம். அந்த பாவம் ஒரு நாள் உன்னை அவமானத்திற்கு கொண்டு வரும், மரணத்துக்கு கொண்டு வரும், என்ன அழிவுக்கு கொண்டு வரும். பிரியமான ஜனமே, பாவத்திற்கு சம்பளம் மரணம் என்று இயேசு சுவாமி விதமாக சொன்னார். அப்பேற்பட்ட பாவமான மரணம் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அந்த பாவத்தில் விழுந்தவர்கள் முன்னுக்கு வந்தது இல்லை. வீட்டில் துக்கம், சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வியாதிகள், கடன் தொல்லை, கடன் அவமானம், கண்ணீர், வேதனைகள். பிரியமான ஜனமே, அப்பேற்பட்ட பாவமான பாரம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ஸ்டார்டிங்ல ஏதாவது ஒரு சின்ன பாவம் இருந்தா அந்த பாவம் விட்டு ஓடி வாருங்க. வெட்டு போட்டு ஓடி வாருங்க. போதும், பாவம் செய்தது போதும். இப்ப கடைசி காலத்துல இருக்கணும். நம்ம ஏசப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உன் இருதயம் என் ஆலயமாக இருந்தால் போதும், உன்னுடைய சொத்து சுகம் எனக்கு வேண்டவே வேண்டாம். உன் இருதயம் சந்தோஷமாக. ஏனென்றால் நான் என்னுடைய சாயலாக உன்னை சிருஷ்டித்தேன். நீ எதற்காக உன்னை நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும்? என் இருதயத்தை, என் ஆலயத்தை நீ கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன் என்று ஏசப்பா சொன்னார். அந்த மாதிரி இருக்கும்போது நாம் ஆலயத்தையும் நம் உடம்பை நாம் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏசப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே, தினந்தோறும் மன்னிப்பு கேட்கணும். ஏசப்பா கிட்ட ஏதாவது ஒரு சிறு பாவம் இருந்தா என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னை உருவாக்கினீர் ஐயா, என்னை மன்னிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லை ஆண்டவரே. உண்மை தவிர வேறு யாருமே இல்லை ஆண்டவரே. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை ஆண்டவரே. கடத்தோலை பிரச்சனை விடுதலை கொடுக்க யாரும் இல்லை ஆண்டவரே. என் கண்ணீரை துடைத்து என் துக்கம் சந்தோஷமாக மாற்றி இந்த உலகத்துல யாரும் இல்லை ஆண்டவரே. நீ கண்ணீரோடு தேவனத்துல கேட்டார், கண்டிப்பாக இயேசப்பா உங்கள் இரக்கம், தயவு, அன்பு மனதிற்கும் காட்டி உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய பிள்ளைகளாக மீட்டுக் கொள்வார். பிரியமான ஜனமே, கண்டிப்பாக செய்வார், மாற்றமே இல்லை. வாக்குத்தத்தம் கொடுத்து நிறைவேற்றுகிற தேவாதி தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடுமன் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்ன என் தேவாதி தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமா பிரியமான ஜனமே,
வாக்குத்தத்தம் கொடுத்து வாக்குத்தத்தம் நிறைவேற்றுகிற தேவாதி தேவன் நம் நடுவில் இருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் ஒரு சிற்பத்தையும் நீ மிதித்துக் கொடுவாய் என்று சொன்ன என் தேவாதி தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? அவர் தேவாதி தேவன், அண்டஸ்தராசனங்களை உருவாக்கினவர். அவரை போல ஒருவனும் இந்த உலகத்திலே யாருமே ஒருவனும் இல்லை. இந்த உலகத்துல மகா பரிசுத்தமுடைய தேவன், வானத்திற்கும் பூமிக்கும் அண்டஸ்தராசனங்களுக்கும் வல்லமையுள்ள தேவாதி தேவனாக இருக்கிறார். வானம் என் சிங்காசனம், பூமி என் பாதப்படி என்று அதிகாரத்தோடு சொன்ன என் தேவாதி தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். பிரியமான ஜனமே, இனிமேல அவருடைய வரிக்கு மட்டும் நாம் யாவரும் அவருடைய செல்ல பிள்ளைகளாக ஜீவித்து கற்றுவிட்டு போனால் கர்த்தரோட சதாகாலமாய் வாழ முடியும். ஆமென். கர்த்தரோட சதாகாலமாய் வாழ முடியும். ஆமென், ஆமென், ஆமென்.